Our secret taste recipe is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி சம்மருக்கு தேவையான 4 வகையான சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த வெயிலுக்கு எல்லாருக்குமே ரொம்ப வேர்க்கும், அதாவது ஸ்கின்னில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். அதனால் வேர்க்குரு, அப்புறம் கட்டி, அப்புறம் இந்த மாதிரி அரிப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் நமக்கு இந்த வெயிலில் வரும். இதில் தடுக்கிறதுக்காக நாம் எப்போது ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்டராக வச்சுக்கணும். அதுக்காக இந்த மாதிரி ஹெல்த்தியான சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் டெய்லியுமே நம்ம ஒன்று எடுக்கும்போது நம்ம ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை ஆகாது, எப்போவும் நல்லா மாய்ஸ்டராக இருக்கும். நம்ம எடுக்கிற சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அதுக்காக தான் நம்ம வீட்லேயே எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மஸ்க் மெலன் ஸ்மூத்தி, அதாவது கிர்னி பழ ஸ்மூத்தி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் சாஃப்டான கிர்னி பழம் ஒன்று எடுத்துக்கிறேன். இதோட சீட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இருக்க அந்த பல்ப், அதில் இருக்க உள்ளே இருக்க அந்த சதைப்பகுதி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் நான் ஆஃப் தான் எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு. இது எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து இன்னொரு கிர்னி பழமாக இருக்காது, ஆரஞ்சு கலரில் இருக்கும். அந்த ஸ்கின் வந்து நமக்கு கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், பட் அதே சமயம் அது கொஞ்சம் சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நமக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பழம், இந்த கிர்னி பழம் தான். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதோட ஸ்கின்னு. இதில் வந்து எனக்கு இது 1 கப் கிடச்சிது, அதாவது ஆஃப் மஸ்க் மெலன் தான் இது. இதில் 1 கப் நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ஒரு டெண்டர் கோக், அதாவது இளநீரோட வழுக்கை, அது ஆஃப் கப் எனக்கு இருந்தது, அதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இளநீர் 1 டம்ளர், அதாவது ஒரு டம்ளர் வந்து 200 ml, 300 ml இளநீர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இப்போ நாம் இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுதான் நம்மளோட இந்த மஸ்க் மெலன் ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இளநீர் வந்து எல்லாருக்குமே தெரியும், நல்ல புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு ட்ரிங்க். நெக்ஸ்ட் வந்து நம்ம நல்லா மாய்ஸ்டராக நம்ம ஸ்கின்னை வச்சுருக்கோம், ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. அதே சமயம் இந்த வெயில் நேரத்தில் இந்த சூடு கட்டிகள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு இளநீரும் அதோட வழுக்கை வந்து நமக்கு அந்த வயிற்று பகுதிக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட மஸ்க் மெலன் ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவும் டேஸ்டியாக இருந்தது, அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். உடலுக்கு உடனே எனர்ஜி தரக்கூடிய ஒரு ட்ரிங்க் இது. கார்னிஷிங்காக இது மேலே நம்ம மிக்சட் ஃப்ரூட் ஜாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை விட்டுடலாம். ஜஸ்ட் பிள்ளைங்களுக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருக்கட்டுமேனு தான் இதை நாங்கள் ஆட் பண்ணோம். இந்த ஃப்ரூட் ஜாம் ஆட் பண்ணுறதோட்டு நல்லா நம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும் மேலேயும். அதோட பிள்ளைங்களும் அதை விரும்பி நல்லா குடித்தாங்க. இதில் வந்து நம்ம தேவையான ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எனர்ஜி தரக்கூடிய நல்ல ஜில்லுன்று ஒரு கூல்ட்ரிங்க்ஸ், அதாவது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வீட்லேயே நம்ம சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஆரஞ்ச் மாக்டெயில். இதுதான் அடுத்து செய்ய போகிறோம். அது மாக்டெயிலில் நமக்கு திக்கான ஒரு பழங்கள் கலந்த ஜூஸ் தான். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ஆரஞ்சு பழம் இதுக்கு எடுத்துக்கிறோம். நல்ல இனிப்பான ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்துக்கோங்க. இதில் இருக்க சீட்ஸ்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணுறங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நாம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதில் இருக்க ஜூஸை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். நல்லா அதை மிக்ஸியில் அரைச்சி அந்த ஜூஸை நாம் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு ஆரஞ்சு பழம் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் வரைக்கும் கூட நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரே ஒரு டம்ளர் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் ஒரு ஆரஞ்சு எடுத்திருக்கேன். அந்த ஜூஸ் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு தேவையான மஸ்க் மெலன் ஆஃப் கப் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நம்ம ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆஃப் டம்ளர், அதாவது 100 ml. இதோட நான் 2 ஸ்பூன் மிக்சட் ஃப்ரூட் ஜாம் ஆட் பண்ணிக்கிறேன். இது நான் ஆட் பண்ண பெரிய ஸ்பூன், அது 2 ஸ்பூனுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதோட நான் 2 ஸ்பூன் ப்ரௌன் சுகர் அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இது நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஆரஞ்ச் மாக்டெயில் ரெடி ஆகிடுச்சு. இதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நீங்கள் இன்னும் ஆரஞ்சு பழம் வேணும்னா இன்னும் கூட நீங்கள் அந்த ஆரஞ்சு ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னமும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், நம்மளோட ஆரஞ்சு மாக்டெயில் எவ்வளோ கலர்ஃபுல்லாக, அந்த ஆரஞ்சு கலர் அட்ராக்டிவாக இருக்குது. ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. நான் இதில் இந்த ஆரஞ்சு ஜூஸ் வந்து
கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாக ஆட் பண்ணேன். அதனால் நான் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவையான ஐஸ் க்யூப்ஸ் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம 2 ட்ரிங்க்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது 3ஆவதாக பப்பாயா ஸ்மூத்தி. நான் இன்றைக்கி இந்த ஸ்மூத்தி ரெடி பண்ணுறதுக்காக பப்பாயா எடுத்துக்கிறேன். நீங்கள் சீசனல் ஃப்ரூட்ஸ் எதுனாலும் எடுத்துக்கலாம். அதை மேங்கோ இல்லை சீத்தாப்பழம் எது உங்களுக்கு அவைலபிளோ அந்த ஃப்ரூட்ஸ் நீங்கள் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுவும் ரொம்ப ஹெல்த்தியானது பப்பாயா. ஸோ இதுக்காக நான் 1 கப் பப்பாயா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட 1/2 கப் மஸ்க் மெலன் அதாவது கிர்னி பழம் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட நாம் ஃபுட் கலர், இது வந்து நான் பீட்ரூட்லேருந்து எடுத்த ஃபுட் கலர். இது ஆல்ரெடி நாங்கள் ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம் ஃபுட் கலர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு. அந்த லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது நான் 1 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் அந்த கலரிங்காக. அடுத்த 2 ஸ்பூன் ப்ரௌன் சுகர் இதோட ஆட் பண்ணுறேன். நான் எல்லாத்துக்குமே ப்ரௌன் சுகர் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இல்லைனா ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது. அவ்வளோதான், நம்மளோட பப்பாயா ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சு. இதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருந்து. பப்பாயா வந்து நம்ம கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. அது அயன் சத்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம உடலுக்கு நல்லது, நம்மளோட ஹார்ட் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்டுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லா ஃப்ரூட்ஸும் சுகர் பேஷண்ட் எடுக்க முடியாது, பட் பப்பாயா சாப்பிட்டுக்கலாம். அதனால் நம்ம இப்படி ஒரு ஹெல்த் ட்ரிங்க் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் தாராளமாக இதை குடிக்கலாம். ஸோ சின்ன பிள்ளைங்கள்ந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸை நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி செய்யும்போது இதில் இருக்க அயன் சத்துக்கெல்லாம் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட ஹெல்த்துக்கு. ஓகே, நம்ம இது வரைக்கும் 3 வகையான சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்ததாக நம்மளோட ப்ரௌன் பியூட்டி. இது ரொம்ப ஸ்ட்ரென்த்தியானது. இது ஒரு மில்க் ஷேக். இதுவும் நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணி ரொம்ப ஜில்லுன்னு சூப்பராக குடிச்சிக்கலாம். அதுவும் இல்லாமல் இது ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமாங்க. பார்க்குறதுக்கு அந்த கலரே நமக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இன்னும் குடிக்கணும் போல் இருக்கும். டேஸ்ட்டு அதை விட சூப்பராக இருக்கும். இதுக்காக நான் 8 பேரிச்சம்பழம் விதைகள் நீக்கி எடுத்திருக்கேன். அதோட 2 ஸ்பூன் காய்ந்த திராட்சை இதையும் நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து தான் நான் பாதாம் ஒரு 12, அதாவது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டம்ளர் மில்க் ஷேக் தேவைப்பட்டது, அதுக்கான அளவு தான் இது. அந்த பாதாமோட ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற போல் இன்னும் 2-3 ஏலக்காய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா ஹாட் மில்கில் நல்லா ஊற வச்சுக்கலாம். 1 ஹவர் ஊற வச்சா போதும். ஏன்னா பால் நல்லா சூடாக இருந்தால் நமக்கு 1 ஹவர்லேயே நல்லா அது ஊறி வந்துடும். இப்போ ஆஃப்டர் 1 ஹவர் பாருங்கள், அந்த மில்கோட கலரே மாறி இருக்குது, இந்த பேரிச்சம்பழத்தில் ஊறினது. இப்போது நம்ம பாதாமில் இருக்க அந்த ஒரு ஏலக்காவை இந்த டேட்ஸோடு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இப்போ வந்து பேரிச்சம்பழம், அந்த பால், அப்புறம் அந்த காய்ந்த திராட்சை இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ அதில் இருக்க தோல்லாம் நாம் ஸ்ட்ரெயின் பண்ணோம், அதனால் நம்ம இதை தனியாக பிளெண்ட் பண்ணுறோம். நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். இது நல்லா பிளெண்ட் பண்ண பிறகு அந்த டேட்ஸோட தோல்லாம் நமக்கு தனியாக வந்துடும். ஸோ அதை நம்ம அதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்ததில் எனக்கு 1 டம்ளர் அந்த டேட்ஸ் மில்க் கிடச்சிது, அதாவது 200 ml. ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம், பாதாம் வந்து பிளெண்ட் பண்ண போகிறோம். இது நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதில்லை. நான் அந்த ப்ரௌன் பியூட்டிக்காக தான் இதை வந்து தோலோடு நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேண்டான்னா பாதாமோட தோலை ரிமூவ் பண்ணிடலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அதோட 2 ஸ்பூன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா நைஸாக நீங்கள் பாதாம் அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த தோல்லாம் அதிலே நல்லா ஸ்மாஷ் ஆகிடும், ரொம்பலாம் நமக்கு தோல் தெரியாது. ஓகே, இப்போ நல்லா பிளெண்ட் பண்ண பிறகு அதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க டேட்ஸ் மில்க் அதையும் நம்ம அதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ப்ரௌன் பியூட்டி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்ட்ரென்த்தியானது இது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது அந்த கலரு. ஏன்னா இதில் வந்து அயன் சத்து அதிகம் இருக்கும். ஏன்னா நம்ம டேட்ஸ் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பாதாம், ரெண்டுமே வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. பாதாம் வந்து ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ நம்ம அது மேலே ஜஸ்ட்டு கார்னிஷிங்காக பாதாம் கொஞ்சம் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம அதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நம்மளுடைய இந்த ப்ரௌன் பியூட்டி ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க். இதில் வந்து நிறைய பொட்டாசியம், புரதம், நார்ச்சத்து, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம டேட்ஸு, அப்புறம் காய்ந்த திராட்சை, அதோட பாதாம், நீங்கள் அத்திப்பழம் கூட இதில் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். ரொம்ப இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கும். ஏன்னா ரத்த சோகை இருக்கிறவங்க இந்த மாதிரி மில்க் ஷேக் ரொம்ப டேஸ்டியாக நீங்கள் எடுக்கும்போது அந்த ரத்த சோகையிலேருந்து நமக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதனால் நம்ம ஹீமோக்ளோபின் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா நமக்கு பொதுவாகவே சம்மரில் நிறைய வேர்க்கும், எனர்ஜி நிறைய வேஸ்ட் ஆகும். அந்த மாதிரி டைமில் நிறைய பேருக்கு இந்த ஹீமோக்ளோபின் ரொம்ப டவுன் ஆகும். ஸோ இந்த மாதிரியான மில்க் ஷேக்லாம் நீங்கள் எடுக்கும்போது சம்மருக்கும் நல்ல ஒரு ட்ரிங்க் குடிச்ச மாதிரி இருக்கும். அது ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ நாம் இன்றைக்கி 4 வகையான சம்மர் ட்ரிங்க்ஸ் பார்த்துருக்கோம், ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் இது மஸ்க் மெலன் ஸ்மூத்தி. மஸ்க் மெலன் மட்டும் வச்சு இளநீர் வச்சு நம்ம செய்கிறோம். இதில் சும்மா ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரெட்டிங்காக ஜாம் அப்ளை பண்ணுறோம். இதுவும் ரொம்ப ஹெல்த்தியானது, அதாவது குளிர்ச்சி தரக்கூடிய நல்ல ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்கு. செகண்ட் ஒன் நம்மளோட ஆரஞ்சு மாக்டெயில், அதாவது ஆரஞ்சு பழத்தோட மஸ்க் மெலன் ஆட் பண்ணி நம்மளோட மிக்சர் ஃப்ரூட் ஜாம் ஆட் பண்ணி இது செய்கிற ஒரு திக்கான சாஃப்ட் ட்ரிங்க். இதுவும் ரொம்ப டேஸ்டியானது, ஹெல்த்தியானதும் கூட. தேர்ட் ஒன் பப்பையா பப்பாளி ஆட் பண்ணி நாம் அந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணி அந்த வீட்லேயே செஞ்ச ஃபுட் கலர் ஆட் பண்ணி நாம் செய்கிற பப்பையா ஸ்மூத்தி. இதுவும் பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது, ஹெல்த்தியானதும் கூட. கடைசியாக நம்மளோட ப்ரௌன் பியூட்டி, இது ரொம்ப ஹெல்த்தியான மில்க் ஷேக். இது நாம் சம்மரில் எடுக்கும்போது முக்கியமாக நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவல் நல்ல டெவலப் ஆகும், ஹெல்த்துக்கு நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஹெல்த்தியான சம்மர் ட்ரிங்க்ஸ் நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம எடுக்கும்போது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாமே இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸை இந்த சம்மரில் எடுத்துக்கலாம். ஸோ இதனால் நம்மளோட ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டேஸ்ட் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.